ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சில்க் த்ரெட்டை வந்து நான் எப்படி வந்து ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் நான் பண்ணுவேனோ அது மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இது பிகினர் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம். எப்படி செய்யுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சில்க் த்ரெட் வந்து நமக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கணும். பிடிச்ச கலர் எடுத்துகிட்டு ஒரு எக்ஸாம் பேடோ இல்லை புக்கோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு, இப்போ நம்ம வந்து ஒரு பேங்கிள் சுற்றுனா ஒரு 30 டைம் சுற்றணும். அது நமக்கு லென்த்து பொறுத்து வந்து நம்ம எவ்வளோ தூரம் லென்த்து வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சுற்றிக்கிட்டு அதை லைட்டாக கட் பண்ணிக்கிட்டு நூலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கக்கூடாது, தனித்தனியாக வச்சுட்டு ஃபுல்லாக வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பேங்கிள் எடுத்துக்கிட்டு, ப்ளைன் பேங்கிள், அந்த பேங்கிள் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சுற்றி வச்சுருக்க சில்க் த்ரெட்டை வந்து அதில் ஒட்டிட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் காய வச்சுட்டா நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் ரேப் பண்ணுற பாருங்க, அது மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சி ரேப் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஒரு டைம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஒரு டைம் நல்லா உத்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள், மொத்தமாக நூலை சேர்க்காமல் அப்படியே தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, மொத்தமாக நம்ம இப்போ வந்து நூலை வந்து மொத்தமாக கையில் பிடிக்காமல் அகலமாக பிடிச்சிக்கிட்டா அந்த பேங்கிள் ரேப் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். கொஞ்சம் ஈஸியாகவும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் பிகினராக இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் பழகிடும். நீங்கள் பாருங்கள் ஒரு டைம் எப்படி சுற்றுறேன்னு சொல்லிட்டு நல்லா வந்து டைட்டாக இழுத்து பிடிச்சி சுற்றணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து பேங்கிள் வந்து இல்லைனா அங்கங்கே அப்படியே தூக்கிட்டு நிற்கும். இப்போ நம்ம வந்து இது சில்க் த்ரெட்டாக, இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து டைட்டாக இழுத்து பிடிச்சி சுற்றினா தான் ஷேப் கரெக்டாக இருக்கும், நல்லாவும் வரும். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அப்படியே அங்கங்கே ஒன்று விட்டுக்கும். நம்ம இப்போ ஈவன் எல்லாமே வந்துடும். அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் இழுத்து பிடிச்சி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ ஒரு டைம் பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நம்ம வந்து பாதி சுற்றிட்டோம். இப்போ நம்ம ஒரு டைம் எடுத்தோம்ல, அதை சுற்றிட்டோம். ஒரு வளையலுக்கு வந்து ஃபுல்லாகவும் சுற்ற முடியாது, ஒரு ரெண்டு டைமாவது சுற்றணும். இப்போ நம்ம அது முடிஞ்சிருச்சு, அதனால் க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அதை லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ வந்து அடுத்தது ஜாயின் பண்ணணும். இன்னொரு டைம் சுற்றி வச்சிடும். அடுத்தது ஜாயின் பண்ணும்போது இப்போ நம்ம க்ளூ வச்சு அப்ளை பண்ணோம்ல, அதே இடத்துல வந்து அந்த அடுத்ததும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம லைட்டாக க்ளூ வச்சுருக்கோம்ல, அதிலே ஜாயின் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வைக்கிறத பாருங்கள், வச்சுட்டு அப்படியே ரேப் பண்ணிக்கலாம். நம்ம ஃபினிஷிங் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் எப்படி வந்து ஈவனாக இருக்கா, ஒரு இடத்த கூட பிசுறு தட்டாமல் இருக்குது. அந்த மாதிரி பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் ஓட்ட போகிறோம். ஸ்டோன் வந்து நான் வந்து குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன், லாவெண்டர் கலரில். இந்த கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து அவங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து இந்த கலர் ப்ளவுஸ் தான், அதனால் அவங்களுக்கு இந்த கலர்லேயே எனக்கு வளையலும் வேணும் ஸ்டோனும் வேணும்னு கேட்டதுனால இந்த கலர் செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம அடுத்தது ஜிமிக்கி எடுத்துருக்கோம். ஜிமிக்கிலாம் அப்படி தான். இப்போ நம்ம வந்து 30 எடுத்துக்கிட்டு 30 டைம் நூலை வந்து சுற்றி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வளையலுக்கு எப்படி ரேப் பண்ணோமோ அதை மாதிரி தான். ஆனால் 2 பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஹோல்ஸில் விட்டு எடுக்கும் போது நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் ஃப்ரண்ட் பேக் 2 பக்கமே க்ளூ வச்சு அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் தான் நல்லா விட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ஒரு டைம் பாருங்கள், உங்களுக்கு பார்த்துட்டா புரியும். எனக்கும் ஃபஸ்ட் டைம் கற்றுக்கும் போது ரொம்ப கஷ்டம், இப்போ ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சு. இப்போ வந்து நானே வந்து ஜிமிக்காவுக்கு வந்து த்ரெட் சுற்றோன்னா ரொம்ப ஈஸியாக சுற்றிடுவேன். அந்த நூல் வந்து சுற்றி கொஞ்சம் நேரம் அந்த 2 நிமிஷம் காயிற வரைக்கும் தான் டைமிங். மற்றபடி கொஞ்சம் சீக்கிரம் டக்குன்னு பண்ணிடலாம். நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டு அப்புறம் எப்படி இப்போ ஃபுல்லாக ஜிமிக்கி ஃபுல்லாகவும் சுற்றணும். இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் விட்டு எடுக்கணும். ரொம்ப கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். பண்ண அந்த இன்ட்ரெஸ்ட்டு நல்லா வந்துடும். நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக தான் முக்கியம். இப்போ எந்த ஒரு விஷயமா அது கற்றுக்கணுன்னா நம்ம நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும். நான் ஆரி ஒர்க் கற்றுக்கும் போது ரொம்ப பெயினாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த டிசைன் போட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை அப்புறம் ஆர்வம் எடுத்து கற்றுக்கிட்டனால சீக்கிரம் கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம ஸ்டோன் ஒட்டிகிட்டு இருக்கோம். அதே கலர் ஸ்டோன் எடுத்து ஸ்டோன் ஒட்டிட்டு நான் ஒட்டுறதுக்கு வந்து ஊசி நீடில் கோர்த்து அதுக்கப்புறமேட்டுக்கு அதில் ஸ்டோன் ஒட்டேன். அப்போ தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு ஜும்கா கேப்பை வந்து அதில் வச்சு கொஞ்சம் நேரம் ஒட்டிக்கிட்டு காஞ்சதுக்கப்புறம் ஒரு வந்து ஹெட்பின் எடுத்துகிட்டு அது வந்து 2 பீட்ஸு கோல்டு கலர் பீட்ஸ் எடுத்துருக்கேன். பீட்ஸ் போட்டு நமக்கு தேவையான லென்த் வந்து கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஜிம்கி ரெடி. அது பேங்கிள் அட்டாச் பண்ண உடனே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் கையில் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த பேங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த பேங்கிள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. நான் செய்கிறதுக்கு எனக்கு வந்து 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த பேங்கிள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.